இவர் தான் மக்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்த நண்பர் பேர் பார்த்தீங்கன்னா விஜயகுமார். இவருக்கான வீடியோ தான் இது. மறக்காமல் நண்பா, நீங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். அது மட்டும் தான் நான் கேட்பேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பின்னாடியே வருது பாருங்கள் இந்த சட்டம், அதாவது எல்லா வெஹிக்கிளும் எது ஓட்டுறதுக்கு வெஹிக்கிள் அப்படின்ட்டு அது இமேஜும் போட்டிருக்கும் பாருங்கள். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பின்னாடி முழு வீடியோவும் வரும், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் தலைவா. உனக்காக தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். பின்னாடி ஃபுல் டீட்டெயில் வரும் பாருங்கள், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். ஹாய், வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். அதாவது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆனால் நான் என்கிட்ட லைட்டு தான் இருக்குது, இதை வச்சு ஆட்டோ ஓட்ட முடியுமா, பேட்ச் இருந்தால் தான் ஆட்டோ ஓட்டணுமா அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். நிறைய கேள்வி கேட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அது முக்கியமாக இந்த கேள்வி கேட்டது முக்கியமாக. அதுக்கப்புறம் வாடகை ஆட்டோ வாங்கலாமா, வாடகை ஆட்டோ வாங்கி சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தால் அதை நம்ம பண்ணணுமா இல்லை ஓனர் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு, அதுதான் விஷயம். அது மட்டும் இல்லாமல் டிவிஎஸ் வாங்கலாமா, பஜாஜ் வாங்கலாமா, மேக்ஸிமா வாங்கலாமா அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறமும் அவர் வேறு என்ன சொல்லியிருந்தாருன்னா, எவ்வளோ நான் ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது 4க்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கோட லைசன்ஸ், அதாவது லைட்டு வச்சு LMV அதை வச்சு ஆட்டோ ஓட்டலாம். இப்போ 6/11/2024 சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கு. அதாவது லைட்டை வச்சு 7500 kg வரைக்குமே நம்ம வண்டி இயக்கிக்கலாம். லைட்டை வச்சு அந்த லைசன்ஸ் கம்பெனியில் இருக்குங்களா, வித்தவுட் லைசன்ஸு இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் ஒரு அப்ளை பண்ணுவாங்க. 50 பேர் சேர்ந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எதுக்காக லைட்டு வச்சுருவங்கள தான் ஆக்சிடென்ட் ஆகுது அதுக்கு அப்படின்ட்டு ஒரு 50 பேர் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி சேர்ந்து லைட்டு வெஹிக்கிளில் வந்து அதிகமாக ஹெவியாக ஆக்சிடென்ட் ஆகுது, புரியுதுங்களா, ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் வந்து நீங்கள் முழுசாக எந்த ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் குற்றம் சுட்டக்கூடாது அப்படின்ட்டு இதுக்கப்புறம் 6/11/2024 தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. 7500 kg முதல் நம்ம வண்டியை இயக்கிக்கலான்ட்டு அது வீடியோ, அதாவது அந்த ஒரு இதுவே நான் பின்னாடி ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்புகிறோம், புரியுதுங்களா, இருக்குது, அப்லோடுக்கு இருக்குன்ட்டு கொடுத்துருக்காங்க. மக்களே மறக்காமல் நீங்கள் ஆட்டோ சின்ன வேனு 7500 கிலோவுக்குள்ளே இருக்குது, அது நீங்கள் ஏற்றுற ரோடாக இருக்கட்டும், அதில் அதுக்குள்ளே இருக்கணும் 7 டன்னு, கரெக்டாக 7 டன்னுக்குள்ளேங்கிறத நம்ம இயக்கிக்கலாம். அது ஹெவி வெஹிக்கிள் லாரி இதெல்லாம் ஓட்ட முடியாது. 7500 இருக்கிறத வச்சு நம்ம ஓட்டிக்கலாம் மக்கள். இதுதான் மோட்டார் சட்டம் வாகனம் புதுசாக அறிவிச்சிருக்காங்க. இது அவர் கேட்ட நண்பருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வச்சு லைட்டு ஆட்டோ ஓட்டலாம். அப்படி சட்டம் வந்திருக்கு. நான் பின்னாடி ஸ்க்ரீன்ஷாட்லையும் கொடுக்குறேன் பாருங்கள். அது சட்டம் வந்திருக்கு. அது 6/11/2024 போன வருஷமே லாஸ்ட் மந்த்துக்கு முன்னாடி வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த சட்டம் உண்டுன்ட்டு. யாருன்னா சப்போஸ் மடக்கினாங்கன்னா இதை எடுத்து காட்டுங்க, கண்டிப்பாக பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் லைட் வச்சு கூட ஆட்டோ ஓட்டலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மொத்தம் எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வாடகை ஆட்டோ வாங்கி ஓட்டும் போது சப்போஸ் எதனா ஆச்சுன்னா நம்ம அதை பண்ணணுமா இல்லை வெளியே ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. வாடகை ஆட்டோவை எடுத்து ஓட்டுறதுக்கு சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா ஒரு இதானாலும் நம்ம தான் பார்த்தாகும், நம்ம தான் அந்த வண்டியை ஓட்டுறமே தவிர ஆக்சிடென்ட் ஆனால் இதாகணும், பஞ்சர் ஆகணும், எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்தாகணும். அவர் மொத்தமாக நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க, அவங்க வாடகைக்கு மட்டும்தான் விட்டுருக்காங்க. புரியுதுங்களா, அவங்க எது ஆனாலும் நம்ம தான் பார்த்தாகணும். ஏன் நம்ம தான் எதாக இருந்தாலும் பஞ்சர் ஆனாலும் சரி, ஏன்னா எந்த திடீர்னு இன்ஜின் ஃபால்ட்டாக இருந்தாலும் சீசனும் நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம தான் பார்த்தாகணும், அவங்க பார்த்து கொடுக்க மாட்டாங்க. அதுதான் விஷயம். நம்ம ஓட்டின்ட்டு அவங்ககிட்ட போய் ஒரு 2 நாள் 3 நாள் வேறு எதனா ஓட்டும் போது அப்படி ஆச்சுன்னா அது நம்ம பொறுப்பு கிடையாது, புரியுதுங்களா, அதுதான் விஷயம். அதேமாரி வாடகை ஆட்டோ மோஸ்ட்லி நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். வாடகை ஆட்டோ ஏன்னா 1 மாதம் நீ 2 மாதம் ஓட்டுறது பிரச்சனை கிடையாது. கற்றுக்க போகிறேன், சரி எப்படி ஏர்னிங் ஓட்டுறது, இல்லைன்னா வேறு வேலைக்கே போயிடும் போது நீங்கள் பெட்ரு. நீ நிரந்தரமாக ஓட்டும் போது வாடகை ஆட்டோ வேஸ்ட் பண்ணிட்டு. ஏன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு இடத்த 350, இன்னொரு என்ன சொன்னார், நேற்று ஒருத்தருக்கு ஆட்டோ ஓட்டுறதுக்கு 600 வாடகை கொடுக்குறாங்க. 600 வாடகை ப்ளஸ் ஒரு கேஸ் 300 போடும்போது கிட்டத்தட்ட 900 ரூபா ஆகிடுது. புரியுதுங்களா, 900 ரூபா ஓட்டிட்டு அப்புறம் தான் அவன் அசலே எடுக்க முடியும். கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் அவன் ஓட்டி ஆகும். அதாவது 12 ஹவர்ஸ் கம்பல்சரி ஓடணும் தான். ஒரு 1000 ரூபாய், ஒரு 1800 1900 2500 ஓட்டினா தான் அவன் 1300 கையில் நிற்கும். சொந்த ஆட்டோக்காரங்களுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். இதுவே சொந்த ஆட்டோவாக இருந்தால் நம்ம ஏர்ன் பண்ணுறது நம்ம கைக்கு வந்துடும், நம்ம கேஸ் போக நம்ம கையில் நிற்கும்.
அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வாடகை ஆட்டோ ரெஸ்பேர் பண்ணாதீங்க. வாடகை ஆட்டோ வேஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு சொந்த ஆட்டோ எடுத்து ஓட்டி ஏர்ன் பண்ண பாருங்கள். அதுதான் நான் சொல்லுவேன். சப்போஸ் உங்களால் எனக்கு இந்த மாதம் நான் ஓட்டி ஆசைனா அப்படியே ஓட்டிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா எவ்வளோ ஏர்ன் வருது அப்படின்ட்டு. அதேமாரி நீங்கள் புதுசாக அப்லோட் பண்ணுறீங்க. ரேபிடோவாக இருக்கட்டும், ஓலாவாக இருக்கட்டும், ஊபர் அப்லோட் பண்ணாங்க எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்து 2 மந்த்துக்கு வந்து சவாரி நல்லா கொடுப்பான். ஏன்னு கேட்டால் புது ஐடிக்கு வந்து கஸ்டமர் பிடிக்கிறதுக்காக சவாரி நல்லா கொடுப்பாங்க. எல்லாம் ஒரு டெக்னிக் தான் ரேபிடோவை பொறுத்தவரைக்கும். எல்லாமே மார்க்கெட்டிங் தான். அதாவது இப்போ கடையில் போனால் கூட 50% டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க, get 1 buy 1 ஃப்ரீன்றாங்க. அதேமாரி தான் ரேபிடோவில் நீங்கள் ஐடி ஓப்பன் பண்ண 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் சவாரி செம்மையாக கொடுப்பான். 2000 3000 சம்பாதிக்கிட்டு அதுக்கப்புறம் கைதை கிட்ட குடிசேர்வுக்கு தான் பழைய நிலைமைக்கு வந்துடும். அதையும் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் நடக்கும். எல்லா வண்டி ஆசனாலும் சரி, கேஸு பெட்ரோல் எது போனாலும் நம்ம தான் பார்த்தாலும் அதுவே நம்ம செலவு தான். இன்னைக்கு காலையோட என் ஃப்ரெண்டு வண்டியில் என் மச்சான் வண்டியில் காருக்கார வந்து அதான் டாக்ஸிக்காரங்க தான் வந்து பின்னாடி அடிச்சிட்டான். அதுதான் அந்த வண்டிக்கு வந்து பின்னாடி இந்த டோரு பம்பரு எல்லாமே உடஞ்சிடுச்சு. அதான் அமுங்கிடுச்சு. அது செலவுக்கு மட்டும் இப்போ கிட்டத்தட்ட 5000 ரூபாய் ஆகணும். அது செலவு. ஏன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி வந்து இடிச்சு நம்ம மேலே தப்பு வந்து நம்ம இது பண்ண முடியும். அவன் மேலே தப்பு வந்து அவனை நிறுத்தி அவன் ஃபோட்டோ ஆதார் கார்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவன்கிட்ட காசு வாங்கி அதை ரெடி பண்ண பாருங்க. இன்றைக்கி அப்படி தான் அவர் வந்து கூடவஞ்சர் இந்த டிரைவரு கூடவஞ்சரில் இருக்கார். நாங்கள் பேசி காசு அவங்க வந்து ரெடி பண்ணி எங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லிட்டோம், உங்கள் காசு எங்களுக்கு தேவைப்படுறா, நீங்களே கூட வாங்க ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு போயிடுங்க, உங்களுக்கு நீங்கள் ஒரு ரூபாவும் எக்ஸ்ட்ரா தர தேவை அப்படின்னா சரி அவரும் ஒத்துக்கினார். கிட்டத்தட்ட கூடவஞ்சர்லேருந்து நாளைக்கு வரணும்னு இருக்காங்க. நாளைக்கு போயிட்டு நாங்கள் சித்தாரப்பேட்டில் போய்ட்டு வண்டி ரெடி பண்ண போகிறோம். நாளைக்கு ரெடி பண்ண போகிறோம். அந்த வீடியோவும் நம்ம மறக்காமல் போகிறோம் மக்கள். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா எந்த ஆட்டோ வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. சிஎன்ஜியா, மேக்ஸிமாவா, இல்லை டிவிஎஸ்ஸா, இந்த அப்புறம் இன்னொன்று வந்துருக்கு, ஏதோ ஒரு 4-5 கம்பெனி இருக்குது, இதெல்லாம் எது வாங்கலான்ட்டு அப்படின்னு நான் கேட்டுருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க நிறைய பேர் வந்து லோடு, அதாவது அந்த 10 ரூபா 5 ரூபா வாடகை இருக்குது. இந்த மாதாவரம், புளியந்தோப்பு, இந்த ஈசார்பேட் சைட்லாம் அதிகமாக இந்த ஆட்டோ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஷேர் ஆட்டோ மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு போது பஜாஜ் மேக்ஸிமம் வாங்கிக்கிங்க, அது பெஸ்ட்டு. அவங்க வந்து ஒரு 8 9 10 பேர் வரைக்கும் ஏற்றலாம். ஸோ எங்கள் எங்கள் ஏரியாவில் நான் 3 பேர் தான் ஓட்டுவேங்க. அது செட் ஆகாது. லோடு அடிக்கிறது செட் ஆகாது, சவாரி அடிக்கிறது செட் ஆகுது. சவாரின்றது ஒரு 10 பேர் ஆள் இருக்கணும். சென்ட்ரல் விட்டு சென்ட்ரல்லேருந்து ஒரு 10 பேருக்கு அங்கே ட்ராப் பண்ணிட்டு 10 பேர் வாங்கி ட்ராப் பண்ணுவேன். அதுதான் சவாரின்றது. அது எனக்கு கட்டுப்படி ஆகாது. 2 பேர் 3 பேர் ஏற்றின்னு போனாலே எனக்கு போதும் அப்படின்னும் போது பஜாஜ் மேக்ஸிமம் கம்ஃபோர்ட் வாங்கிக்க, அதுதான் பெஸ்ட். ஆரி இது வந்து ஆரின்னு சொல்லும்போது தான் பஜாஜ் ஆரி வாங்கிக்க, இதுதான் எனக்கு இதுலேயே பெஸ்ட்டு. டிவிஎஸ் வாங்கலாம். டிவிஎஸ் வாங்கினா அடிப்பு நல்லா தாங்கும். நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டு அடிக்கிற டிவிஎஸ் அடிப்பு தாங்கும். ஆனால் ரீவேல்யூஷன் போகும்போது நம்ம வண்டி விற்கும் போது அது இருக்கிறதுலே மட்டமான ரேட்டு தான் எடுப்பாங்க. அதிக ரேட்டுக்கு வாங்க மாட்டாங்க. நம்ம அது அப்புறம் விற்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை நான் விற்க மாட்டேன் ப்ரோ, எதுக்காக நான் ஓட்டி தள்ளுனா வாங்கிக்கிங்க, அடிப்பு நல்லா தாங்கும், அதேமாதிரி நல்லா இருக்கும். அதேமாதிரி டிவிஎஸ் மேக்ஸிமம் ஆகும்போது நிறைய பேர் பாக்ஸ் கிடைக்காது வெளியெல்லாம் போனீங்கன்னா. ஆனால் பஜாஜ் மேக்ஸிமம் அப்படி இருக்குது. ஆல் இண்டியா எங்கே போனாலும் கிடைக்கும். அப்படி தான் நான் அபே சிட்டி ஒன்று எடுத்து போய்ட்டு திருவண்ணாமலைக்கு ரொம்ப அவசரப்பட்டேன். இந்த இன்ஜின் சீஸ் ஆச்சுங்காட்டியும் இந்த பொருள் எங்கேயுமே கிடைக்கல. புரியுதுங்க. நான் பஜாஜ் மேக்ஸிமம்க்கு லோக்கல் மெக்கானிக் கூட எல்லாம் பொருள் வச்சுருப்பேன். ஆனால் நான் அபே சிட்டி எடுத்து போய்ட்டு நான் பட்ட அவசரம் இருக்குது, ரொம்ப அவசரப்பட்டேன். அதனால் நீங்கள் வெளியே போகிறாங்கிறது நிறைய பேர் என்ன சொன்னால், அடிக்கடி நான் என் ஃபேமிலியை கொண்டு வெளியே போவோம்ப்பா, 5-6 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு பேர் கொண்டு நான் அப்போ வெளியே போகணும் அப்படின்னும்போது பஜாஜ் மேக்ஸிமம் வாங்கிக்குது. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா அடிக்கடி ஃபேமிலியோட வெளியே போவோம் வருவோம், அவ்வளோ பேர் லக்கேஜ் அதிகமாக இருக்குது, அதிக பேர் இருப்பாங்க அப்படின்னும்போது உங்களுக்கு பஜாஜ் மேக்ஸிமம் எல்லாமே உங்கள் பர்சனல் ஒப்பீனியனை பொறுத்து மாறும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி வெளியே போகிற ஆளாக இருந்தீங்கன்னா அது தகுந்த தெரிய வைக்கலாங்க. இல்லை நான் அதிகமாக வெளியே போக மாட்டோம், எனக்கு ஓன் யூஸுக்கு நார்மலாக ரேப்பிடாக ஓலை தான் ஓட்ட போகிறோம். பஜாஜ் மேக்ஸிமம் பெஸ்ட்டு. ஏன்னா 3 பேர் மேலே யாரும் ஏறுறதுக்கு ஆட்டோ விளையாட கிடையாது. 3 பேருக்கு மேலே போஸ்ட் ஏறினாலும் நீ எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கேளுங்க. இதுதான் விஷயமே மக்களே. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் இன்னொன்று கேட்டிருந்தோம். அவர் என்ன கேட்டிருந்தேன்னா, ஒரு நாளைக்கு ஆட்டோவில் எவ்வளோ ஏர்னிங் எடுக்கிறேன்ட்டு நம்ம ஓட்டுறதுக்கு பொறுத்து மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் 1250 ரூபா ஓட்டினேன். நான் சாயங்காலம் மதியத்துக்கு உடம்பு முடியும்னு வச்சுருக்கேன். நம்ம போனால் கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபா 2.5 வரைக்கும் ஓட்டலாம். முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து ஓட்டினா 2.5 வரைக்கும் ஓட்டலாம். 2500 வரைக்கும் ஓட்டலாம். அதுக்கு மேலேயுமே ஓட்டலாம். ஆனால் ரெஸ்ட்டு கிடைக்காது, உடம்பு போயிடும். அதேமாதிரி மறுநாள் ஓட்ட முடியாது. 24 ஹவர்ஸ் ஓட்டினா நம்ம நிலைமை உடம்பு என்ன ஆகுது. சப்போஸ் 24 ஹவர்ஸ் நான் ஓட்டி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் 24 ஹவர்ஸ் ஓட்டுங்களா, இன்றைக்கி அது டீட்டெயில் வேணும் புரியுதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணு. உங்களுக்காக நான் 24 ஹவர்ஸ் ஓட்டி வீடியோ போடுற மக்களே. 24 ஹவர்ஸ் அப்படி கிடையாது.
வெடிகளும் 4 மணிக்கு எடுத்து சாயங்காலம் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 12 ஹவர் 12 ஹவர்ஸ். அப்போ அவ்வளோதான் ஆட்டோ ஓட்ட முடியும். 12 ஹவர்ஸ் ஓட்டி உங்களுக்கு எவ்வளோ ஏனு, எவ்வளோ கேஸு போச்சு, எவ்வளோ சாப்பாடு செலவு, எவ்வளோ டீ செலவு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன். மறக்காமல் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணுன்ட்டா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி வீடியோ தெரிஞ்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணி வச்சுங்க. வேறு எதனா டீட்டெயில் வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதையும் கிளியர் பண்ணுற மக்களே. அவர் கேட்ட நண்பருக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.